அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைய பதிவில் ஆடி முதலாம் வெள்ளி அன்று நாம் வீட்டிலே அம்மனுக்கு எந்த விதமான பூஜை வழிபாடெல்லாம் செய்யலாம் என்கின்ற தகவலை பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று நீடூழி வாழணும்னு நான் அம்மன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆதிலக்ஷ்மி தேவிக்கு அழகாக விளக்கேற்றி பஞ்சு திரி போட்டு பசும் நெய் தனை ஊற்றி குங்குமத்தில் பொட்டிட்டு கோல மஞ்சள் தானுமிட்டு அம்மனுக்குரிய ஆடி மாதம் இல்லையா, அம்பாள் பாடல்கள் எல்லாம் பாடணும்னு தோணுது. எங்களுக்கு நிறைய கோயில்கள்ல நிறைய இசை நிகழ்ச்சிகள் செய்து அந்த இசை நிகழ்ச்சிகள்ல அம்மனை பற்றி பாடி பாடி நாங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைந்திருக்கோம். இந்த வருடமும் ஆடி மாதத்துல நிறைய இசை நிகழ்ச்சிகள் உண்டு. எங்களுடைய இசை நிகழ்ச்சிகள் எங்க நடக்கும் அப்படின்றது நான் சொல்றேன். எல்லாரும் கட்டாய குடும்பத்தோட வந்து கண்டுகளிக்கணும், அம்பாளுடைய அருளை பெறணும். சரி, இந்த பாட்டு பாடின உடனே நம்ம முதல் ஆடி வெள்ளி அன்று என்ன வழிபாடு செய்யணும்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியலன்னா சொல்றேன். நம்ம குத்து விளக்கு வழிபாடு செய்யலாம். அதாவது மகாலட்சுமிக்கு வழிபாடு செய்யணும் அப்படின்னாலே குத்து விளக்கெல்லாம் ஏற்றி அதுல பசும் நெய் ஊற்றி விளக்கேத்திட்டு வழிபாடு செய்யணும் இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு வெள்ளியும் ஒவ்வொரு செவ்வாயும் ஒவ்வொரு விதமான அம்மன் வழிபாடுகள் நம்ம சொல்ல போறோம், பார்க்க போறீங்க நீங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல நாம முதலாக இறை வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டது இயற்கையான வழிபாடான இந்த நெருப்பு வழிபாடு தான், ஜுவாலை வழிபாடு. அதனாலதான் நம்ம வீட்டுல பெரியவங்க இன்றைக்கும் சொல்லுவாங்க, காலையிலயும் சாயந்தரமும் கட்டாயம் விளக்கேத்திரு அப்படின்னு சொல்றாங்க. விளக்கேத்திருன்னா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு சுவிட்சை தட்டி விட்டுறாங்க, விளக்கு போட்டாச்சுன்னு விட்டுறாங்க. நம்ம எத்தனைதான் மின்சார விளக்குகள் ஏற்றி வீட்டை ஒளி வெள்ளத்துல மிதக்க விட்டா கூட அந்த காமாட்சி அம்மன் இல்ல கஜலட்சுமி அம்மன் இல்ல உங்களுக்கு விருப்பமான அந்த விளக்கை நம்ம நல்லா எண்ணெய் ஊத்தி நிறைச்சு ஊத்தி அதுல பஞ்சு திரி போட்டு இல்ல நூல் திரி போட்டு விளக்கேத்துறோம் பாத்தீங்களா, அது போல ஆகாது, அதுக்கு ஈடு கிடையாது. அப்படி விளக்கேற்றும் பொழுதுதான் நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய துர்சக்திகள் போகும், நல்ல சக்திகள் தெய்வீகமான சக்திகள் எல்லாம் நம்ம வீட்டுல தங்கும், குடியிருக்கும். இந்த விளக்கேற்றுவது என்பது மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகின்றது. இந்த மகாலட்சுமி நமக்கு எல்லாம் பணத்தை கொடுக்கக்கூடியவர், செல்வத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த செல்வம் வேணும்னு எல்லாருமே வேண்டுறோம். அதாவது பணக்காரர்களும் வேண்டாங்க, ஏழை மக்களும் வேண்டாங்க, அனைத்து விதமான மக்களும் எத்தனை பணம் வந்தாலும் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு மகாலட்சுமி கிட்ட வேண்டாங்க இல்லையா? அந்த வகையில பார்க்கும் பொழுது நம்ம முதல் ஆடி வெள்ளிக்கிழமை அன்று இந்த குத்து விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். நம்ம வாழ்க்கையில போதுமான அளவு பணம் இருந்தா தான் நம்ம என்ன படிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை படிக்க முடியும். படிச்சு அப்புறம் தான் வேலைக்கு போயிட்டு மறுபடியும் பொருள் ஈட்ட முடியும். மற்றும் எதுவும் அடிப்படையான வசதிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, வீடு வாசல் சொத்து சொகம் எல்லாம் சேர்த்து நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இது போன்ற பொருள்கள் எல்லாம் வாங்குவதற்கு நமக்கு செல்வம் வேண்டும். இந்த செல்வம் வேண்டும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டு முதல் ஆடி வெள்ளிக்கிழமை அன்று குத்து விளக்கு வழிபாடு செய்யணும். இந்த குத்து விளக்கு வழிபாடு ஏற்கனவே நம்முடைய யூடியூப் சேனல்ல நான் செய்தே காமிச்சிருக்கேன், இருந்தா கூட சுருக்கமாக சொல்லிடுறேன். காலையிலேயே எழுந்து நல்லா சுத்தபத்தமாக வீட்டை வச்சுக்கிட்டு பூஜை அறை முன்பு இல்ல பூஜை அறை இல்லைங்க எனக்கு செல்ஃப் தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க, செல்ஃப் இருந்துச்சுன்னா நம்ம கீழே 2 பக்கம் குத்து விளக்கு வச்சு வழிபாடு எப்பவுமே செய்யணும். இல்ல ஒரு குத்து விளக்கு தான் இருக்குங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு குத்து விளக்கு கூட நடுவாந்திரமாக வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா 2 பக்கம் அகல் விளக்கு ஏத்திக்கலாம். பித்தளை அகல் விளக்கு இல்ல மண் அகல் விளக்கு இல்ல காமாட்சி அம்மன் விளக்கு 2 இருக்கு. எந்த விளக்காக, ஆத்ம விளக்கு இருக்கு, எந்த விளக்காக இருந்தாலும் இரு பக்கமும் வச்சுக்கலாம்.
இப்படி விளக்கு ஏற்றுவதற்கு முன்பாக நாம் எதை எல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தரையில விளக்கு ஏற்றக்கூடாது. நான் கூட விளக்கேற்றி உங்களுக்கு செய்து காமிச்சதுல, தரையில வச்சு செஞ்சதுல சிலர் சுட்டி காமிச்சீங்க. அது உங்களுக்கு ஒரு உதாரண பூஜையாக செஞ்சேன், அதனால அதை கவனிக்க தவறிட்டேன். அதனால என்ன பண்ணுங்க, 2 மணை வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வாழை இலை விரிச்சுக்கோங்க. வாழை இலையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு இலை வச்சுக்கோங்களேன். இப்போ அரச இலை கிடைக்குது, இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய இலையாக பார்த்து குத்து விளக்கு அந்த விளக்குக்கு ஏற்ற மாதிரி நீங்க வச்சுக்கணும். மணை வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த மணை மேல மாக்கோலம் வச்சு மஞ்சளும் மாக்கோலமும் வச்சு கோலம் போட்டுக்கோங்க. அதாவது கோலம் பச்சரிசியில போட்டு நடுவுல புள்ளிகளாக மஞ்சளும் குங்குமமும் வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு நம்ம இந்த குத்து விளக்க நல்லா துளக்கி தான் வச்சிருப்போம், பூஜையினாலே அப்படிதான் செய்வோம். அதை செஞ்ச உடனேயே அந்த குத்து விளக்குக்கு கட்டாயம் பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கணும். வச்ச உடனே இது பாத்தீங்கன்னா நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு, குத்து விளக்கு விளக்கியாச்சு சரி விடு, நம்ம எப்ப பூஜை பண்றோமோ அப்போ நம்ம இந்த குத்து விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் அப்படின்னு நேரம் தள்ளிக்கிட்டே போவாங்க. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. இந்த மஞ்சள் குங்குமம் வைக்கிறதே பாத்தீங்கன்னா எந்த ஒரு விளக்கி வச்ச விளக்குல கூட எந்த விதமான ஒரு துர்சக்தியும் வந்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான் உடனடியாக இந்த மங்களகரமாக இருக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் வச்ச பின்னாடி நம்ம அந்த குத்து விளக்குக்கு பூ வாங்கி பூ மேலாக சூட்டி விட்டுறணும். அதற்கு பிறகு கொஞ்சம் வஞ்சனை பார்க்காம நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லெண்ணெய் இல்ல பஞ்சக்கூட்டு எண்ணெய், நம்ம வீகாலையும் தீப எண்ணெய் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கேன். அதில் நெய் சேர்த்து செய்யறேன். அந்த மனமே பாத்தீங்கன்னா நல்ல வாசமா இருக்கு. வாங்கி பயன்படுத்தியவர்கள் கூட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப நல்லா மனமா இருக்குங்க, அது இப்போ ஏத்துனாலே பாசிட்டிவா இருக்கு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த தீப எண்ணெயை நீங்க ஊற்றி அல்லது நல்லெண்ணெயை சுத்தமான நல்லெண்ணெயை ஊற்றி கொஞ்சம் இத்தினூண்டாவது நீங்க நெய் ஊற்றணும். ஏன்னா சிலரெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நெய் எங்களுக்கு வசதிப்படலைங்க அப்படின்னு நீங்க வருத்தமே படக்கூடாது. எப்பவுமே என்ன இருக்கோ அதை வைத்து நம்ம பூஜை செய்யணும். அதனால கொஞ்சம் சொட்டு நெய்யாவது விட்டுருங்க. அப்படி இல்லைங்க நாங்க முழுவதும் நெய் ஊத்தி பூஜை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, விளக்கு ஏற்றலாமா அப்படிங்க, தாராளமாக. மகாலட்சுமி அப்படின்னாலே நெய் ஊற்றி விளக்கு ஏற்றி நம்ம பிரார்த்தனைகள் செஞ்சோம்னா நம்ம பிரார்த்தனைகள் கட்டாயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே ஒரு பதிவுல சொல்லியிருக்கேன், இந்த நெய் விளக்கு ஏற்றினால் சொர்க்கலோகம் வரைக்கும் அந்த வாசம் போய் சேரும் அப்படின்றது சொல்லியிருக்கேன். இது எல்லாம் பெரியவங்க சொன்னதுதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதனால நீங்க பாத்தீங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க, உண்மைதான். நான் ஒரு உதாரணம் சொல்றேங்க. நெய் விளக்கு நீங்க வீட்டுல ஏத்திட்டு எவ்வளவு பெரிய வீடாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய வீட்டுக்குள்ள இடமாக இருந்தாலும் வெளியில இருந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த நெய் வாசனை நல்லா மணக்க இருக்கும். வேணும்னா கவனிச்சு பாருங்க. அந்த மாதிரி நீங்க நெய் தீபம் ஏற்ற முடிந்தால் கூட ஏத்திக்கலாம். இதுல அடுத்தது சில கேள்விகள் கேட்பீங்க. நாங்க குத்து விளக்கு பித்தளையில வச்சிருக்கோம், ஏத்தலாமான்னா தாராளமா பித்தளை விளக்கு ஏத்துறது ரொம்பவே சிறப்பு. சரிங்க, நாங்க பிரான்ஸ் அதாவது செம்பு வச்சிருக்கோம், செம்பு விளக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா செம்பு விளக்கு ஏற்றலாம். ஆனால் பித்தளை விளக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால உங்ககிட்ட என்ன விளக்கு இருக்கோ அந்த விளக்க சின்னது பெருசு அந்த மாதிரி வித்தியாசம் பார்க்காம நீங்க ஏற்றிக்கொள்ளலாம். இதுல சிலர் அடுத்தது கேட்பீங்க, அன்னப்பக்ஷி வச்சிருக்குங்க, அன்னப்பக்ஷி விளக்கு ஏத்தணுமா, பாவை விளக்கு ஏத்தணுமா, இது போன்ற பல சந்தேகங்கள் உங்களுக்கு எழும். அதனால நான் சொல்றேன், உங்களுக்கு எந்த விளக்கு இருக்கோ அதை ஏற்றுங்க. சுத்தமாக இருந்து மஞ்சள் குங்குமம் வச்சு பூ சூட்டி அதற்கு பிறகு நம்ம பிரார்த்தனை செய்யறோம் பாத்தீங்களா, அதுதான் இங்க முக்கியம். உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அது, குறிப்பாக இந்த குத்து விளக்கு பூஜை செய்யறதே நம்ம வறுமை நீங்கி செல்வம் பெருகுவதற்காகத்தான் நம்ம பூஜை செய்யறோம். செல்வம் பெருகணும்னா இந்த குத்து விளக்கு பூஜை செஞ்ச உடனே அப்படியே பொல வானத்துல இருந்து கொட்டுமா அப்படின்னு இந்த குதர்க்கமா பேசக்கூடியவர்கள் கேட்பாங்க. அப்படி கிடையாது. அந்த செல்வம் சேருவதற்கான வழிகளை எல்லாம் நமக்கு பகவான் அதாவது அம்பாள் திறந்து விட்டுருவா. அப்ப என்னென்ன வேலை கிடைக்காம இருக்கா, இத்தனை நாள் ஏதோ ஒரு தடை இருந்துச்சா, அந்த தடையை நீக்குவாள். அப்ப வேலை கிடைச்சிரும். அதன் மூலமாக நமக்கு பண பிரச்சனை தீரும். இல்ல ஏதோ ஒரு வகையில நமக்கு இருக்கக்கூடிய அடைப்புகள் எல்லாம் நகர்த்தி அந்த அடைப்புகள் எல்லாம் எடுத்து விட்டுட்டு நமக்கு அம்பாள் பாத்தீங்கன்னா சம்பாதிக்கக்கூடிய அந்த செல்வம் வர்றதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுப்பாள். இதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா ஏதோ ஒண்ணு வாய்க்கு வந்தது பேசணும், அதாவது என்ன குறை சொல்லணும்னு ஏதோ அம்பாளையே கேவலப்படுத்துற மாதிரியோ இல்ல இந்த வழிபாடுகளையே கேவலப்படுத்துற மாதிரியோ நிறைய பேர் பேசுறதுக்கு இருக்காங்க. அதனால நான் இதை சொல்றேன் உங்களுக்கு. சரி, இப்படி நம்ம பாத்தீங்கன்னா வஞ்சனை இல்லாமல் ஏதோ நெய் எண்ணெய்
இந்த மாதிரி தீப எண்ணெய் எல்லாம் ஊத்திட்டு நீங்க எத்தனை முகம் இருக்கோ குத்து விளக்குல 7 முகம் ஏத்தலாமா 5 முகம் ஏத்தலாமா அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். எத்தனை முகமாக இருந்தால் கூட அத்தனை முகத்திலேயும் பஞ்சு தீரி அல்லது நூல் தீரி போட்டு நீங்க கட்டாயம் விளக்கேத்தணும். இது ரொம்ப முக்கியங்க. ஒரே ஒரு முகம் ஏத்தி விட்டுட்டு விட்டுறலான்னு நினைக்காதீங்க. சரிங்க, இப்படி ஏத்தின பின்னாடி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் ஆடி வெள்ளி இல்லையா, அதனால நம்ம என்ன பாயசம் வைக்க முடிஞ்சா பாயசம், பொங்கல் அந்த மாதிரி ஏதாவது நைவேத்தியத்திற்கு செஞ்ச பின்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, வெத்தலை பாக்கு வச்சு வாழைப்பழம் 2 வச்சு, அன்னைக்கு யாரையாவது வீட்டுக்கு தாம்பூலம் கொடுக்கறதுக்கு கூப்பிடுறீங்கன்னா அதற்கான ஏற்பாடுகளும் வெத்தலை பாக்கு 2 வளையல் வைப்பாங்க, ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பிளவுஸ் விட்டு வைப்பாங்க, இல்ல 1.25 ரூபா வைப்பாங்க. இந்த மாதிரி அவரவர்கள் வசதிக்கு ஏற்பாடு பாத்தீங்கன்னா ஒரு சிலர் புடவையா வைப்பாங்க, இல்லாட்டி கிஃப்ட் ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க. இந்த மாதிரி அவரவர்களுடைய வசதிக்கு ஏற்ப என்ன முடியுமோ அதை செய்யுங்க. எளிமையாக செய்தாலும் அதே பலன் கிடைக்கும், நல்ல பெருசா செஞ்சா கூட ஒரே பலன் தான் கிடைக்கும். அதனால நீங்க யாரும் எந்த ஒரு குறையும் வைத்து கொள்ளாமல் பூஜை செய்யணும். இப்படி தாம்பூலம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா அந்த தாம்பூலம் எல்லாம் கூட எத்தனை பேர் கொடுக்குறீங்க, ஒத்த படலே கொடுக்கணும். அதனால எத்தனை பேர் கொடுக்குறீங்களோ அதை வந்து தட்டுல அங்க வச்சுக்கோங்க. பூஜையில ஒரு தாம்பாளத்துல அல்லது ஒரு வாழை இலை போட்டு அதுல வச்சுக்கணும். பிறகு கனகதாரா ஸ்தோத்திரம் அல்லது அபிராமி அந்தாதி அல்லது லக்ஷ்மி ஸ்தோத்திரம், மகாலட்சுமி ஸ்தோத்திரம், அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம், லக்ஷ்மி அஷ்டகம், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா என்ன உங்களுக்கு தெரியுமோ, தெரியலன்னா கூட அதற்கான புத்தகங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கி வச்ச பின்னாடி நீங்க அதை வாசிச்சுக்கிட்டே ஒன்னா குங்கும அர்ச்சனை பண்ணுங்க அல்லது பூ கொண்டு அர்ச்சனை செய்யலாம். இது 2ம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. இல்லையே அப்படின்னு நினைச்சு கவலைப்படாதீங்க. ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு சில சமயம் கிடைக்கும், கிடைக்காமலும் போகும். நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வீட்டுல நாணயங்கள் சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா அந்த நாணயம் கொண்டும் நீங்க அர்ச்சனை செய்து கொள்ளலாம். நாணயங்கள் இல்லைங்க, நாங்க 101 தாமரை வெள்ளியில வச்சிருக்கோம், பித்தளையில வச்சிருக்கோம், இல்ல வேற ஏதாவது மலர்கள் வச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க மெட்டல் மலர்கள் வச்சிருந்தீங்கன்னா கூட அது கொண்டு அர்ச்சனை செய்து கொள்ளலாம். எதுவுமே இல்லையா, ஒன்னும் கவலை இல்லை. நீங்க இந்த ஸ்தோத்திரத்தை மந்திரங்களை வந்து படிங்க. அதை தாண்டி நான் இப்ப பாடினேன்ல ஆதிலட்சுமி தேவிக்கு, அந்த பாடல் தெரிஞ்சா பாடுங்க, இல்ல உங்களுக்கு என்ன பாட்டு தெரியுதோ அதை பாடுங்களேன். இதற்கு முந்தைய ஆண்டுகள்ல கொடுத்த பதிவுல சிலர் கேட்டிருந்தீங்க கேள்வி. அதாவது அன்னைக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்கு, ஆடி வெள்ளி, நம்ம தாம்பூலம் கொடுக்கலாம், பணத்தையும் வச்சு கொடுக்கலாம்னு சொல்றீங்களே, வெள்ளிக்கிழமை கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்களே பணம் எல்லாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் அதுக்கு விதி விலக்காக இருக்கும். ஏன்னா அன்றைக்கு வந்து அம்பாள் நமக்கு எந்த ரூபத்துல வேணா வருவாங்களாம். அதனால என்ன பண்ணணும்னா, நம்ம குழந்தை ரூபத்துல, பெரியவங்க ரூபத்துல, சுமங்கலி ரூபத்துல, இப்படி யார் ரூபத்துல வேணா அம்பாள் வருவாங்களாம். அதனால இப்படி வைத்து கொடுக்கறதுனால நமக்கு இன்னும் பெருகத்தான் செய்யுமே ஒழிய குறையவே குறையாது. அதனால இந்த ஐயப்பாட்டை நீக்கிருங்க. இதுல அடுத்த சில கேள்விகள் கேட்பீங்க. இது வந்து கர்ப்பிணி பெண்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்பீங்க. தாராளமாக கர்ப்பிணி பெண்கள் செய்து கொள்ளலாம் இந்த பூஜையை. வீட்டுக்கு விலக்காக இருக்கக்கூடியவர்கள், அதாவது பீரியட்ஸ் இருக்கிறவங்க இதை வந்து அடுத்த வெள்ளிக்கிழமை தள்ளி போட்டு கூட இதை செய்து கொள்ளலாம், தவறு கிடையாது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா, இதுல விரதம் மேற்கொள்ளணுமா அப்படின்னு சிலர் கேட்பீங்க. விரதம் மேற்கொள்வது என்பதே பாத்தீங்கன்னா நம் மனதையும் உடலையும் ஒரு நிலைப்படுத்ததான். இப்போ மருந்து மாத்திரை எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க, கர்ப்பிணி பெண்கள், சிறு குழந்தைகள், வயதுல ரொம்ப மூத்தவங்க எல்லாம் வந்து விரதம் இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா விரதம், நான் பலமுறை சொல்லியிருக்கேன், விரதம் மேற்கொண்ட அந்த காலத்துல இருந்தாங்கன்னா அவங்க ஒரே இடத்துல காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த குறிப்பிட்ட விசேஷ நாள்கள்ல ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு பூஜை செய்வாங்க வீட்டுல. அது அப்பெல்லாம் கூட்டு குடும்பம். மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வேலைகள் பார்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாருமே பெண் ஆண் அத்தனை பேருமே ஓடி ஓடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ பசி எடுக்கும், நம்ம மயக்கம் போட்டு விழறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், யாருனால முடியுமோ அவங்க மட்டும் விரதம் மேற்கொள்ளலாம். இந்த விரதம் மேற்கொள்றது நம் மனத்தையும் உடலையும் ஒருமைப்படுத்தி, இப்போ நம் சிந்தனையும் நம் சிந்தனை இருக்கு இல்லையா, அந்த இறைவனுடைய இணைய வேண்டும். அது ஒரே நேர்கோட்டுல பயணிப்பதற்காக தான் இந்த விரதம், இந்த வழிபாடுகள் எல்லாம் நம்ம மேற்கொள்ளணும். அது இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த அம்பாளுக்காக, அம்மா தாயே நான் பட்டினி கிடக்குறேன், போ நீ எனக்கு இது நிறைவேற்றி கொடுத்தே ஆகணும். எப்படி இந்த குழந்தைங்கள்லாம் அடம் பண்ணுவாங்கல்ல, நான் பாரு எனக்கு நீ இது பண்ணலன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி அம்பாள் கிட்ட நான் வந்து உனக்காக நான் பாரு வேண்டுதல் வச்சுட்டு சாப்பிடாம கூட இருக்கேன், என்ன கஷ்டப்படுத்துறேன் தெரியுமா, 3 வேளை சாப்பிட மாட்டேங்கிறேன் தெரியுமா அப்படின்லாம்
சொல்ற மாதிரிதான் இது. அதாவது வெளிப்படுத்துற மாதிரிதான், நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்துறது தான் இதெல்லாம். அதனால விரதம் மேற்கொள்கிறவர்கள் விரதம் மேற்கொள்ள முடியும் அப்படின்னு நினைச்சா மேற்கொள்ளலாம். இப்படி விரதம் மேற்கொள்கிறவர்கள் ஒருவேளை சாப்பிடலாம். காலையில பால் சாப்பிட்டுக்கோங்க, டீ காஃபி இப்ப தவிர்க்க முடியாது, அதனால சாப்பிடுறவங்க சாப்பிட்டுக்கோங்க. மதியம் என்ன பண்ணணும்னா அம்பாளுக்கு என்ன படைக்கிறோமோ அந்த பிரசாதத்தை மட்டுமே உண்டு நம்ம இரவும் விரதம் மேற்கொண்டு அடுத்த நாள் காலையில யாருக்காவது தானம் செய்த, அதாவது உணவு தானம் செய்த பின்னாடி கோயிலுக்கு போகணும்னா கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கே கோயிலுக்கு போகலாம். வீட்டுல விளக்கேத்துற மாதிரியே கோயில்லையும் போய் விளக்கேத்திட்டு வாங்க. விளக்கேத்துறதுக்கு சில கோயில்கள் அனுமதி கிடையாது. அப்போ என்ன பண்ணுங்க, நீங்க விளக்கேத்துவதற்கான நெய் அல்லது எண்ணெய் கொண்டு போயிட்டு கோயில்ல கொடுத்துட்டு வாங்க. நல்லா வேண்டி கொடுத்துட்டு வாங்க. இதான் மகாலட்சுமி கோயில் எங்க வீட்டு பக்கத்துல இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த அம்பாள் கிட்ட வேணாலும் வீட்லயே நல்லா கை வச்சு, வீட்டுல இருக்கிறவங்க யார் யார் கை வச்சுக்கணுமோ அந்த எண்ணெயோ நெய்லியோ கொண்டு போய் கொடுக்குறீங்களா கோயிலுக்கு, அதுல வந்து கை வச்சு நல்லா வேண்டிட்டு எங்களுக்கு செல்வம் நிறைய வரணும், போதுமான செல்வம் கொடுங்க, எங்க செல்வ பிரச்சனை எல்லாம் தீரணும், வறுமையிலிருந்து என்ன மீட்டு கொண்டு வாங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டு கொண்டு போய் அந்த நெய்யோ எண்ணெயோ கொண்டு போயிட்டு கோவில்ல கொடுங்க. அங்க எந்த அம்பாளுக்கு விளக்கேத்துனா கூட அது மகாலட்சுமி வரைக்கும் எல்லா அம்பாளும் ஒண்ணுதாங்க. அதனால பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு விளக்கேத்துன மாதிரிதான் அது அர்த்தமாகும். அதனால இந்த விளக்கு பூஜையை நீங்க செஞ்சு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய வறுமையை நீக்கி, வறுமை நீங்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். அதே சமயத்துல உங்களுக்கு நல்ல செல்வம் சேரணும் அப்படின்னு நான் மகாலட்சுமி தாய் கிட்ட வேண்டிக்கிறேன். நம்ம வீஹா ஆன்லைன்ல மகாலட்சுமி சிலை இருக்கு, போட்டோ இருக்கு, மேக்னெட்டிக் போட்டோ சின்னதா எங்க கபோர்ட்ல இவ்வளவுதாங்க இடம், சின்ன போட்டோ தான் வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவும் இருக்கு. பெரிய போட்டோவும் விற்பனைக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் மகாலட்சுமிக்கான தேவையான உடைகள், கிரீடங்கள், இந்த ஹாரம் மற்றும் நிறைய பொருள்கள் எல்லாம் நம்ம மகாலட்சுமி அம்பாளுக்குரிய பொருள்கள் மற்றும் பாத்தீங்கன்னா ஆர்கானிக் பொருள்கள் அனைத்துமே, அரிசி வகைகள், நான் செய்கின்ற சோப் வகைகள் எல்லாமே டோட்டலா ஆர்கானிக், 100% ஆர்கானிக். அதனால என்ன தேவையோ நீங்க வந்து பாருங்க. சரி, இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லாம் நான் கேட்டுக்கிறது என்னன்னா, இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஆல் என்கின்ற பட்டன் வந்து அது தொட்டு விடுங்க. அப்பதான் என்னுடைய பதிவு ஒவ்வொன்றுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கெல்லாம் பகிரணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இன்னொன்னு, இந்த பதிவு முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீஹா ஆன்லைன் பத்தி சொல்றேன். வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க உடனே பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போங்க. தம்ப்நெயில்ல கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டவுன்லோட் செய்துக்கோங்க. டவுன்லோட் செய்து பின்னாடி நீங்க அதுல பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் வீஹா ஆன்லைன் அப்படின்னு எழுதியிருக்கான்னு. இது தவிர பாத்தீங்கன்னா www.viha.online அப்படின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நடத்திக்கிட்டு வர்றேன். பொருள்களை நேர்ல பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்துல வீஹா கடையும் நடத்திக்கிட்டு வர்றோம். இன்னொன்னு சொல்லிடுறேங்க, எங்களுடைய வீஹா கடைக்கான கிளைகள் வேற எங்கேயுமே கிடையாதுங்க. வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர, வீஹா கடையை தவிர வேற எங்கேயுமே கிடைக்காது. என்னுடைய பெயர், புகைப்படம், ஆடியோ, வீடியோவை பயன்படுத்தி எங்கேயாவது இ-காமர்ஸ் வேற யாராவது இ-காமர்ஸ் வெப்சைட்லயோ வேறு எங்கேயாவது ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல மற்றும் வேறு எந்த கடையிலையும் எங்க பெயர் தாங்கின பொருள்கள் பார்த்தீங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது. அது டூப்ளிகேட், எங்களோட தான் ஒரிஜினல். அதனால நீங்க எங்கேயும் ஏமாறக்கூடாதுன்றதுக்காக இந்த தகவலை ஒவ்வொரு பதிவுலேயும் நான் சொல்லிக்கிட்டு வர்றேன். சரி, மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகள்ல சந்திக்கலாம். உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் வேணும்ன்றத கமெண்ட்ஸ்ல கட்டாயம் தெரியப்படுத்துங்கள். நிறைய பேருக்கு தெரியப்படுத்திட்டு இருக்கீங்க. அந்த பதிவுகள் எல்லாம் அந்தந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி பொருத்தமான நேரத்துல கொடுப்பேன் கட்டாயமாக. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. நன்றி, வணக்கம்.